வணக்கம். இது லதாவின் கதை நேரம். கதை நேரத்தில் இன்றைக்கி நான் படிக்க போகிற கதை எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்களுடைய கல் அப்படிங்கிற கதை. கதைக்குள்ளே போகலாமா? 4வது தடவையாக அந்த வெளியூர் பஸ் ஸ்டாண்டை பிரதட்சணம் வருகிறாள் அந்த சின்ன பெண். அவள் பின்னால் வால் மாதிரி ஒட்டி கொண்டு இன்னொரு சிறுமி. பெரியவளுக்கு 16-17 வயது இருக்கும். பொடிசுக்கு 10 வயசுக்கு மேல் இருக்காது. அக்காவின் முதுகோடு ஒட்டி கொண்டு நடக்கிறாள். எங்கே நெரிசலில் அக்காவை கோட்டை விட்டு விடுவோமோ என்கிற பயம் சிறுமி கண்களில் அப்பட்டமாய் வழிகிறது. அதே சமயத்தில் ஐஸ் சர்பத் கடைகளையும் பொறிகடலை கடைகளையும் அவளது விழிகள் பிரமிப்புடன் மொய்க்காமல் இல்லை. டி கௌரி, பயமா இருக்குடி, வீட்டுக்கு போயிடலாமா? சி, சும்மா வாடி தரித்திரம், நீ பேசாமல் என்னோட வா, போகிறோம். உன் மூஞ்சியை பார்த்தாலே இதுங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்திருக்குன்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. கௌரி தங்கையை ரகசியமாய் அதட்டுகிறாள். தங்கை மிரண்டு போய் சடக்கென தலையை குனிந்து கொள்கிறாள். ஏற்கனவே பீதியால் இருண்டிருந்த முகம் அக்காவின் சிடுசிடுப்பால் கலங்கி போக, பயந்துட்டியா உமா? என் கையை பிடிச்சிக்க. அவள் தங்கையை இழுத்து அணைத்து கொண்டு டிக்கெட் கொடுக்கும் அரைவாசல் முன்னால் வந்து நிற்கிறாள். மெட்ராஸுக்கு பஸ் எப்பங்க? 10 மணிக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு. அப்புறம் 10 மணி பஸ்ஸில் ஏறினா தான் உண்டு, இல்லாட்டி அப்பாவும் சித்தியும் தேடிட்டு வந்துடுவாங்க. பரபரப்புடன் டிக்கெட் கவுண்டரில் பணத்தை நீட்டுகிறாள் கௌரி. மெட்ராஸ்க்கு 2 டிக்கெட் கொடுங்க. வண்டி இங்கே வந்து நின்னதுக்கு பிறகு தான் டிக்கெட் கொடுப்போம் தங்கச்சி. ஜன்னலுக்கு மறுபுறம் இருப்பவன் சிரித்தபடி சொல்கிறான். அவனது வார்த்தையில் இருந்த தங்கச்சி பார்வையில் இல்லை. அனாவசியமாய் அதிவேகமாய் இவள் மீது கண்களை ஓட விடுகிறான். கௌரிக்கு அதற்கு மேல் அங்கே நிற்க முடியவில்லை. தங்கையை அழைத்து கொண்டு ஒதுக்குப்புறமாய் போட்டிருந்த பெஞ்சு பக்கம் நகர்கிறாள். தேரி, என்னம்மா பார்க்குறான்? மொழியை தோண்டி மிளகாய அப்பணும். மனசுக்குள் எரிச்சல் ஒரு புறம். சாயந்தரம் பொழுது இருட்டுறதுக்குள்ளே மாமா வீட்டுக்கு போயிட்டா அப்பால பயமே இல்லை. இந்த கவலை ஒரு புறம். மாமா வீடு சென்னையில் தங்கசாலையில் இருப்பது மட்டும்தான் கௌரிக்கு தெரியும். தங்கசாலை எங்கே இருக்கிறது என்பதோ, இங்கிருந்து புறப்படும் பஸ் சென்னையில் எங்கே நிற்கும் என்பதோ அவளுக்கு தெரியாது. இங்கேருந்து யாராவது நல்ல துணை கிடச்சா அவங்களோட போயிடலாம். கௌரியின் கண்கள் அலைபாய்கிறது. 10 மணி பஸ்ஸுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. கௌரி தான் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவவிட மனசில்லாமல் முதல் நாள் சித்தி மளிகை கடைக்கு கொடுப்பதற்காக எடுத்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அறக்க பறக்க கிளம்பி விட்டாள் என்றால் எல்லாருமா 10 மணி பஸ்ஸுக்கு 7 மணிக்கே வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அப்பாவும் சித்தியும் இன்னும் தேட தொடங்கியிருக்க மாட்டார்கள். இந்தாடி, மார்க்கெட்டுக்கு போய் 1 கிலோ உருளைக்கிழங்கும் 1/2 கிலோ வெங்காயமும் வாங்கிட்டு வா. அப்படியே 4 முட்டை வாங்கியா. முட்டை தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ராசா சொல்கிறான். பொழுது ஒரு பக்கம் விடியும் பொழுதே விரட்டினாள் சித்தி. ராசா அவர்களின் 6 வயசு புத்திரன். அவனுக்காக முட்டை தோசை வாத்து போடும் சித்தி கௌரிக்கும் உமாவுக்கும் சோறு போடுவதே அதிகம் என்று நினைக்கிறாள். கௌரியாவது 8வதோடு படிப்பை நிறுத்தினாள். உமாவுக்கு அது கூட இல்லை, 5வதோடு போதும் என்று சொல்லிவிட்டாள் சித்தி. அப்பாவும் அவளுக்கு சரியான ஜால்ரா. கௌரிக்கு தங்கையை படிக்க வைக்க வேண்டும் என்று கொள்ளை ஆசை. சித்தியிடமும் அப்பாவிடமும் அழுது பார்த்தாள், கெஞ்சி பார்த்தாள், ஆகாத்தியம் செய்து பார்த்தாள். செமையாய் அடி வாங்கியதுதான் அவள் கண்ட பலன். முதல்ல உங்கள் மகளை என் தம்பிக்கு கட்டி வைங்க, அப்போ தான் அவள் வழிக்கு வருவா. சித்தி கௌரியை தன் பிறந்த வீட்டு பக்கம் வளைத்து போட்டு கொள்ள முஸ்தீப்புகளை தயார் செய்ய அரண்டு விட்டாள் கௌரி. இன்று காலையில் இந்த நரகத்திலிருந்து மீள வழி கிடைத்தது. புழக்கடை பக்கம் கிணற்றில் தண்ணீர் இழுத்து பெரிய தொட்டிகளை நிரப்பிக் கொண்டிருக்கும் தங்கையை பார்த்தாள். கண்கள் கசிந்தது. உமா, மார்க்கெட் வரைக்கும் போனோம், கூட வாடி. அவளை அதுக்கு இந்த கால நேரத்தில் இழுத்துட்டு போகிற? அம்பாரம் வேலை கிடக்க. சித்தி அதட்டினாள். பொழுது சரியாக விடியக்கூட இல்லை. கடை திறந்து நான் வாங்கி ஆறணும். நேத்திக்கே அடுத்த தெரு பொம்பளை ஒருத்திய எவனோ ஆட்டோவில் இழுத்து போட்டு போயிட்டானா. கௌரி முனகினாள். சரி சரி ஒழிங்க. அக்காவும் தங்கையும் பராக்கு பார்த்துக்கிட்டு நிற்காம சல்தியாக வாங்க. சித்தி அனுமதி கொடுத்து விட்டாள். கௌரி முதல் நாள் சித்தி அஞ்சரை பெட்டியில் போட்டிருந்த மளிகை கடை பணம் 50 ரூபாயை எடுத்து மடியில் செருகி கொண்டாள். கிளம்பிவிட்டாள். அவளுக்கு வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் தெரியும். பட்டணத்துக்கு போனால் தன் தாயின் கூட பிறந்த அண்ணன் தங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கை. அம்மா செத்து போனப்போவே பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன்னு மாமா சொல்லலையா? இந்த அப்பா தான் கௌரதை பார்த்தாரு. போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கைக்கு உபதேசம். ஆப்பிட்டுக்கிட்டோம்னா சித்தி தோலை உரிச்சிருவாடி. உமா மிரண்டு போகிறாள். ஆப்பிட்டுக்கிட்டா தானே, அதெல்லாம் 8 மணிக்கு மேலே தான் சித்தி தேட ஆரம்பிப்பா. முட்டைக்கடை திறக்க 7:30 மணி ஆகும்ல, நீ காலை எட்டி போடுடி. அங்கு வந்த பெண் தான்
துணையில்லாமல் சென்னையில் போய் என்ன செய்வது என்கிற பயம் நெஞ்சில் ஜனித்துள்ளது. அவர்கள் அமர்ந்திருந்த பெஞ்சில் 30 வயசு மதிக்கத்தகுந்த ஒருத்தி உட்கார்ந்து கொள்ள உமா அக்காவுடன் ஈசிக்கொள்கிறாள். நான் போய் டிஃபன் வாங்கியாட்டுமா? பெட்டியை அவள் அருகில் வைத்த புருஷன் கேட்க அவள் சின்னதாய் தலையசைத்து தன் சம்மதத்தை தெரிவிக்கிறாள். கௌரிக்கு சற்று தெம்பு வருகிறது. சாமி, ஐயனாரப்பா, இவங்களும் பட்டணம் போகிறவங்களா இருந்தால் தேவலை. அவள் ஓரக்கண்ணால் பக்கத்தில் இருந்தவளை பார்க்கிறாள். மாநிறம், சற்று பருமனுடன் சேர்த்தியான உடல்வாகு, அழுத்தமான பட்டுப்புடவை, கழுத்தில் பிடிப்பிடியாய் சங்கிலி, கைகளில் 7-8 ஜோடி வளையல்கள், நெற்றியில் அளவுக்கு அதிகமான பொட்டு, மூக்கில் 8 பேசரி, தடித்த உதடுகள் தாம்பூல சிவப்பேரி. நீங்கள் பட்டணம் தான் போகிறீங்களா? கௌரி எச்சிலை கூட்டி விழுங்கியபடி கேட்க அவள் கழுத்தை ஒடித்து இவளை பார்க்கிறாள். பட்டணத்தில் எங்கெங்க? அதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. கேட்டது காதில் விழவில்லையா, இல்லை வேண்டுமென்று அலட்சியப்படுத்துகிறாளா? அப்படி கேட்டது தப்போ? தனக்குள் நொந்து கொள்கிறாள் கௌரி. கொஞ்ச நேரம் மௌனம். இந்த பஸ்ஸு பட்டணத்தில் எந்த இடத்துல நிற்குங்க? அவள் மீண்டும் தயங்கி தயங்கி ஆரம்பிக்கிறாள். பிராட்வேயில். அம்மாடி, வாய் திறந்து பேசுகிறாளே. அங்கேருந்து தங்கசாலைக்கு எப்படி போகணும்? கௌரியை ஏற இறங்க பார்க்கிறாள் அவள். சட்டென முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். எனக்கு தெரியாது. இதற்குள் பொட்டலமும் கையுமாக அவளது கணவர் வருகிறார். சிரித்த முகம், நெற்றியில் சந்தன பொட்டு, அதற்கு நடுவில் சின்னதாய் குங்குமப்பொட்டு, படிய வாரிய தலை, சரிகை வேட்டி, தோளில் மடித்து போட்ட துண்டு. இட்லி கிடைக்கல, தோசை தான் இருந்துச்சு. அவர் பொட்டலத்தை நீட்டுகிறார். அந்த முகத்திற்கு சிரிப்பே ஒரு கலையாய். சாப்பிடேன். இருக்கட்டும். அவள் நறுக்கு தெரித்தார் போல் சொல்கிறாள். ஒருவேளை தாங்கள் இருப்பதால் சாப்பிட பிடிக்காமல் இடைஞ்சலாய் நினைக்கிறாளோ என்று தோன்றுகிறது கௌரிக்கு. எழுந்து வேற எங்கேயாவது போலாம் கௌரி. உமா அக்காவின் காதலில் உதட்டை வைத்து கிசுகிசுக்கிறாள். கௌரிக்கும் சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் பார்த்தால் முடியாதே. பாப்பா எந்த ஊருக்கு போகிறாப்ல? அந்த மனிதர் இவளை பார்த்து கேட்க அவரை நிமிர்ந்து பார்த்தவள் நிச்சயம் இவர் துணை கிடைக்கும் என்கிற தெம்பில் சிநேகிதத்துடன் அரைச்சிரிப்பு சிரிக்கிறாள். பட்டணத்துக்கு. அங்கே யார் இருக்காப்ல? மாமா வீடு தங்கசாலையில் இருக்குது. தனியாவா போகிற? இது யாரு? உன் தங்கச்சியா? படிக்குதா? உன் பேர் என்னம்மா? உமா. உமா குனிந்த தலை நிமிராமல் பதில் சொல்கிறாள். நெஞ்சுக்குள் பயம். சித்தியோ அப்பாவோ தங்களை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்கிற பயம். முந்தா நாள் சித்தி போட்ட சூடே இன்னமும் ஆறாமல் தொடையிரண்டையும் சேர்த்து வைக்க முடியாமல் எரிச்சல். இத்தனைக்கும் பைசா பெறாத சாதாரண விஷயம். ராசா பயலின் சட்டையை ஒழுங்காய் துவைக்கவில்லை என்று. இப்படி ஓடி வந்தது தெரிந்தால் என்ன பாடுபடுத்துவளோ. மெட்ராஸ் போகவே சாயங்காலம் 5 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வீடு போய் சேருவீங்க? ஒரு பிடிப்பு கிடைத்தார் போல் இருக்கிறது கௌரிக்கு. அதுதான் கவலையாக இருக்குது. இதை பாருங்கள், தங்கசாலையில் இந்த அட்ரஸ் போகணும். பஸ்ஸில் போக முடியுங்களா? சேச்சே, அத்தனை நேரத்துக்கு மேலே பஸ்ஸில் போய் எங்கே இறங்குவீங்க? யாராவது பெரியவங்க துணையோடு வர்றது தானே. மாமா வீட்டுக்கு லெட்டர் போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு யாரையாவது வர சொல்லி எழுதியிருக்கலாம்ல. கௌரி தலை குனிந்து நிற்கிறாள். அழுகை இமை விளம்பில் தடுமாறுகிறது. சாமான்லாம் எங்கே? அவர் மீண்டும் கேட்க, எதுவும் இல்லை. அப்பாவுக்கு உடம்பு சுகமில்லை. மாமாவுக்கு லெட்டர் போட்டோம், பதிலே இல்லை. ஒருவேளை தபால் போய் சேரலையோ என்னமோ. சித்தி போய் பார்த்து கூட்டிகிட்டு வாடி. நாங்கள். சித்தியா? அம்மா இல்லையாம்மா? அவ்வளவுதான். பொங்கிய துக்கம் கரை புரள கண்ணீர் அருவியாய் கன்னத்தில் இறங்க மெல்லியதாய் விசும்ப துவங்குகிறாள் கௌரி. இல்லை. அடடே, தெரியாமல் கேட்டுட்டேம்மா. சரி, டிக்கெட்டு கொடுக்கட்டும், வாங்கிட்டு தைரியமாக பஸ்ஸில் ஏறுங்க. நான் உங்கள் மாமா வீட்டில் உங்களை கொண்டு போய் விடுறேன். கவலைப்படாத பாப்பா. உன் பேர் என்ன? கௌரி. பக்கத்தில் இதுவரையில் சும்மா உட்கார்ந்திருந்த பெண்மணிக்கு எரிச்சல் தாழவில்லை. கணவனை எரித்து விடுகிறார் போல் பார்க்கிறார். உங்களுக்கு என்னத்துக்கு வம்பு? இந்தாம்மா, துணைக்கு வேறு யாரையாவது பாரு. என்ன லட்சுமி, பாவம் சிறுசுங்க. நாம் என்ன சுமந்துக்கிட்டா போக போகிறோம்? வண்டி சுமக்குது. மெட்ராஸில் இதுங்க திக்கு தசை தெரியாமல். எனக்கு நீங்கள் செய்கிறது பிடிக்கலை. அவள் சடக்கென்று எழுந்திருக்கிறாள். எங்கே கிளம்பிட்ட? பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். அவள் தலை மறைந்ததும் அவர் கௌரியை பார்த்து வாஞ்சையுடன் சிரிக்கிறார். பயந்துட்டியா? இவ கொஞ்சம் படப்படன்னு பேசுவா. நான் ரொம்ப நல்ல மனசு. நீ கவலைப்படாத. நானாச்சு உன்னை உங்கள் மாமா வீட்டில் கொண்டு போய் சேர்க்க. லக்ஷ்மியின் தலை தெரிந்ததும் பேச்சை அத்துடன் நிறுத்தி கொள்கிறார் அவர். எப்பேற்பட்ட மனுஷருக்கு எப்பேற்பட்ட பெண்ஜாதி. கௌரியின் மனசில் பதட்டத்தையும் மீறிக்கொண்டு கீற்றாய் ஆச்சரியம். அதோ வருதே, அதான் மெட்ராஸ் போகிற பஸ்ஸு. அவர் பொதுப்படையாய் சொல்லியபடி டிக்கெட் வாங்க கிளம்ப கௌரி தங்களுக்கான பணத்தையும் அவரிடம் நீட்டுகிறாள். உன் தங்கச்சிக்கு 1/2 டிக்கெட் வாங்கினா போதும்னு நினைக்கிறேம்மா. அவர் சொல்லி வாய் மூடும் முன் கௌரியின் கையை அழுத்தமாய் பிடிக்கிறார் ஒரு போலீஸ்காரர்.
இந்தம்மா, இந்த பொண்ணு தானே? அவர் லக்ஷ்மியை பார்த்து கேட்க அவள் ஆமென தலையாட்ட விதிர் விதிர்த்து போகிறாள் கௌரி. உமா பெருசாய் குரல் எடுத்து அழவே ஆரம்பித்து விட்டாள். ஏய், வீட்டில் சொல்லிக்காமல் கிளம்பிட்டியா? இந்த அம்மா சந்தேகப்பட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நாங்கள் நடந்த ஸ்டேஷனுக்கு. இல்லைங்க, எங்கள் மாமா வீட்டுக்கு தான் கிளம்பினோம், சத்தியமாங்க. அழுகையில் வார்த்தைகள் கரைகிறது. லக்ஷ்மி அதை லட்சியமே செய்யாமல் தானே ஓடிப்போய் தனக்கும் புருஷனுக்கும் டிக்கெட் வாங்கி வருகிறார். ஏறுங்க வண்டியில். சரிதான், இருடி, இவ பெரிய புத்திசாலி, போலீஸுக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டா. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணுங்க அவங்க மாமா வீட்டுக்கு தான் போகுது. வீட்டில் சொல்லிக்காமல் கிளம்பியிருக்கோன்னு உங்கள் பொஞ்சாதி தானே சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க. அவள் சொல்லுவா, அவள் பேச்சை நானே எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் வேற, இந்த குழந்தைங்கள மாமா வீட்டில் கொண்டு சேர்க்குறேன்னு நான் பொறுப்பேற்றுக்கிட்டது அவளுக்கு பிடிக்கல. அதான் அவள் எப்போவுமே இப்படி தான் பிரத்தியாக இருக்கும், அதோ மனசு வராது. ஆமாம், அப்படிதான் இருக்கட்டும். ஏட்டையா, நீங்கள் பார்த்து இவங்களை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைங்க. அவள் பஸ் படியில் ஒரு காலும் தரையில் ஒரு காலுமாய் நின்றபடி சொல்ல, பஸ் கிளம்ப ஆயத்தமாய் ஹாரன் அடிக்க அவள் கணவர் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து பின் ஓடி வந்து வண்டியில் ஏறிக்கொள்ள, அந்த சமயம் பார்த்து கௌரியின் சித்தியும் கௌரியின் அப்பாவும் தலைதெறிக்க ஓடி வருகிறார்கள். பஸ்ஸு கிளம்பிடுச்சு, நிறுத்து, இதில் போக தான் டிக்கெட் வாங்குறாங்கன்னு ஸ்டேஷனில் தகவல் வந்தது. அப்பா இறைய. சித்தி பஸ்ஸின் குறுக்கே விழாத குறையாய் பஸ்ஸை மறிக்கிறாள். வெளியில் நின்றபடி மலங்க மலங்க விழிக்கும் பெண்களை பார்த்தவுடன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போகிறாள். ஓடி வந்து கௌரியை ஒரு கையால் பற்றி இழுத்து ஆத்திரம் தாராமல் பளீரென அறைகிறாள். கௌரியின் தகப்பன் பெண்களின் தலைமயிரை பிடித்து உலுக்கி தரையில் தள்ளி காலால் எட்டி உதைக்கிறான். இடைமறித்த போலீஸை ஒதுக்கிவிட்டு மறுபடியும் குழந்தைகள் மீது அவன் பாய சின்னவளின் பல் உடைந்து ரத்தம் கொட்டுகிறது. கௌரியின் முகம் முழுக்க அடியால் கன்றி போகிறது. பஸ் இத்தனை அமர்க்களத்தையும் பொருட்படுத்தாமல் குறித்த நேரத்தில் கிளம்பியே தீருவேன் என்ற குறிக்கோளுடன் பஸ் ஸ்டாண்டை விட்டு புறப்பட்டு வெளியே வர, பாவம் அந்த குழந்தைங்க, சித்தி போல இருக்கு, என்னமா பேய் மாதிரி அறையறா. முன்னாடி உட்காந்துருக்காளே அந்த அம்மா தான் பாத்ரூம் பக்கம் போகிறாப்புல போய் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்லிட்டா. அதே சமயத்தில் 6:30 மணிக்கே மார்க்கெட்டுக்கு போன பொண்ணுங்களை இன்னும் காணுமேனு சந்தேகப்பட்டு அப்பங்காரன் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கான். ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் தகவல் வர கபால்னு பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா அதுங்க வாட்டுக்கு மாமா வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருந்திருக்கும். அந்த அம்மா புருஷனே கொண்டு விடுறேன்னு சொல்லியிருக்காரு. சில பொம்பளைங்க இப்படி தான், மனசில் இறக்கமே இல்லாமல் கல் மனசாக இருப்பாங்க. மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் பொறுக்காது, உதவி செய்கிறவங்களையும் தடுத்துருவாங்க. லக்ஷ்மியும் அவள் கணவனும் உட்கார்ந்திருந்த சீட்டிற்கு பின்னால் இருந்து விமர்சனங்கள். அவள் அசையாமல் ஜன்னல் வழியை வெறிக்க பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க, நீ வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். கணவன் அவள் பக்கம் தலையை சாய்த்து பல்லை கடித்தபடி ரகசியமாய் உருமுகிறார். வெடுக்கென அவரை திரும்பி பார்க்கிறாள் அவள். என்ன செய்வ? மிஞ்சி மிஞ்சி போனால் கொலை செய்வ, அவ்வளோதானே. இந்த பொண்ணுங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்னை போல் கெட்டு குட்டிச்சவராகி உனக்காக தோல் வியாபாரம் பண்ணுறதுக்கு அதுங்க அப்பா சித்திக்கிட்ட உத வாங்கி சாவலாம். என்ன அப்படி பார்க்குற? அப்போவே உன்னை போலீஸில் காட்டி கொடுத்துருப்பேன். உன்னால் ஏன் பேரும் இல்லை சந்தி சிரிக்கும். மற்றவங்க என்னை கல்மனசுக்காரின்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இது ஒரு கடசரக்குன்னு பப்ளிக்கில் போட்டு உடைக்க வேண்டான்னு தான் சொல்லாமல் விட்டேன். 10 வருஷம் முன்னாடி இந்த பொண்ணுங்க மாதிரி தான் கட்டின துணியோடு நானும் ஓடி வந்தேன். பஸ்ஸில் திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துருந்த என்கிட்ட நீ பேச்சு கொடுத்த. அப்போவும் உன் கூட உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி உட்காந்துருந்தா. உங்கள் 2 பேர் பேச்சையும் நம்பி முழுசாக ஏமாந்துட்டு தான் இன்றைக்கி சகதியில் மாட்டிக்கிட்டு மீள வழி தெரியாமல் திண்டாடுறேன். அன்றைக்கி உன் பக்கத்தில் உட்காந்துருந்த பொம்பளை என்ன மாதிரி நான் இப்போ நடந்துக்கிட்ட மாதிரி நடந்துட்டுருந்தா நானும் ஒருத்தனுக்கு மட்டும் பொண்டாட்டியாக இருந்திருப்பேன். இத்தனையும் அவள் வாய் திறந்து சொல்லவில்லை. அந்த நெருப்பான அலட்சியமான பார்வை சொல்கிறது. ஏளனமானதொரு சிரிப்பு சிவந்த இதழ்கிடையில் பளிரிடுகிறது. இப்படி சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது லதாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.